அன்றைக்கி இந்த மொட்டை பனைமரம் வீடியோ எடுத்தேன். அதில் குருவி, காக்கா, குருவி, கிளி எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஏதோ கிளியோ ஏதோ ஒரு குருவி உட்காந்துருக்கு மேலே. பனைமரம் பாருங்கள், உயிரற்று போனால் கூட மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. பார்த்தீங்களா, உயிரற்று போனால் கூட இந்த பறவைகள் கூடு கொட்டி வாழ்கிற இடமா அமையுது. எப்படியே உள்ளே கட்டிடுது. அங்கே கிளியெல்லாம் பயங்கரமாக சத்தமாக இருக்கும். சுற்றி இந்த பனைமரம் உயிரோடு இருக்கும்போது பனை ஓடை வீட்டு கூரை மேய்கிறதுக்கு பயன்படுது. பனங்கற்கண்டு, நொங்கு, பதநீர், கல், இந்த மரம் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த காலத்து கிராமத்தில் கிளம்பி போயிடுச்சு பாருங்கள், வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துவாங்க. பனை ஓலை விறகுக்கு பதிலாக நல்லா எரியும். இந்த காலத்தில் ஸ்டவ்வு, கேஸ் சிலிண்டர்லாம் எங்கே இருந்துச்சு? கிராமத்தில் அந்த பனை ஓலை, அந்த மட்டை, பனை மட்டை அதை வச்சு எரிப்பாங்க. அது மாதிரி பனை ஓலையில் இந்த விசிறியெல்லாம் செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி அந்த பழமும் பிரயோஜனமாக இருக்கும். பழம் சாப்பிடாலும் அருமையாக இருக்கும். இந்த பனம் கொட்டை விழுந்து, விதையாக விழுந்து, அடுத்து கண்டாக முளைச்சி பனை மரமாக வந்துடும். அதுபோக பனங்கிழங்கு ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. சிலலாம் எனக்கு அவ்வளோ விரும்ப பிடிக்காது. சில பேர் நல்லா அருமையாக பிடிச்சி சாப்பிடுவாங்க. அந்த பனங்கொட்டையை பதிச்சு வச்சு அது பனங்கிழங்கு அருமையாக இருக்கும். நொங்கு கிடக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பனை மரம் பாருங்கள், செத்து போய் உயிரற்று இருந்தால் கூட பலருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அது மாதிரி பனை மரம் மாதிரி தண்ணிலாம் அவ்வளோ தேவையில்லைங்க. அதுக்கு பனை மரத்துக்கு அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த நொங்கு வெட்டுறதுக்கு தான் கண்டுபிடிக்க மாட்டுறாங்க ஈஸியாக. அதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க, அது சாத்தியமாக இல்லை. நொங்கு வெட்டி சாப்பிட முடியாமல் இருக்குது. அருமையாக இருக்குது பனை மரங்கள். பனை மரம் மாதிரி எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. பார்த்திங்களா, எத்தனை விதமாக பிரயோஜனமாக இருக்குது பாருங்கள். அதில் மனித ஜென்மம் நம்ம ஒருத்தருக்காவது ஒரு பிரயோஜனமாக நம்ம இருக்கணும். முடிஞ்ச உதவியை செய்யணும். அருமையாக இருக்குது பனை மரம். நிறைய பனை மரங்கள் இருக்குது. நிறைய விதை விழுந்து முளைச்சிருக்கு பாருங்கள். இது அப்படியே பனை மரமாக வந்துடும் பாருங்கள் நிறையா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்ஸ்.